Hello friends, welcome to our channel. B.Ed second year உடைய கமிஷன் முடிஞ்சிடுச்சு. அடுத்து எக்ஸாம் டேட்ஸ் எப்போ அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது இப்போ இனிமேல் எக்ஸாம் எப்போ இருக்கும்? ஏன்னா ஜூனில் வந்து டெட் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் B.Ed செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கவங்களும் டெட் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம். நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் இப்போவே சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் டெட்டுக்கு வந்துட்டு நமக்கு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. B.Ed செகண்ட் இயரோட எக்ஸாம் இன்றைக்கி தான் அப்படின்ற டைம் டேபிள் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா கூட இதுக்கு முன்னாடியே அகாடமிக் கேலண்டர் ஒன்று வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க TNTEUலேருந்து. அந்த அகாடமிக் கேலண்டரில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டார்டிங் ஒர்க்கிங் டேவை வச்சு கடைசி லாஸ்ட் க்ளோஷர் டேட் எப்போ நம்மளுடைய தியரட்டிக்கல் கிளாஸ்க்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. அந்த டேட் பார்க்கும்போது 31/5/2022, அதாவது மே மாதம் 31 உங்களுடைய செகண்ட் இயர் கிளாஸஸ்க்கான அந்த கவுண்டிங் டேஸ் வந்து நிறைவடையுது. அகாடமிக் கேலண்டர்லேயே பார்த்திங்கன்னா 31 மே உடைய கிளாஸ் முடியுது அப்படின்னா செகண்ட் இயர்க்கான எக்ஸாம் டேட்டும் அப்ராக்சிமேட்டாக அங்கேயே கொடுத்துருந்தாங்க. அந்த டேட் பார்க்கும்போது ஜூன் 13. ஸோ மே 31 உங்கள் கிளாஸஸ் முடியுது. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கமிஷனும் ஸ்டார்ட் பண்ணாங்க. கமிஷன் ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய டீச்சிங் ப்ராக்டிஸ் எல்லாமே கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிட்டு கமிஷன் எக்ஸாமும் எல்லா டிஸ்ட்ரிக்ஸுக்கும் லாஸ்ட் வீக்கோட சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஃபுல்லாகவே உங்களுடைய தியரட்டிக்கல் எக்ஸாம்ஸ்க்கானது தான். ஸோ தியரட்டிக்கல் எக்ஸாம்ஸோடைய போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி உங்களுடைய அந்த கவுண்ட் ஆஃப் டேஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறது மே 31. அப்ராக்சிமேட்டாக அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம் டேட் பார்த்திங்கன்னா ஜூன் 13. ஸோ நடுவில் ஒரு 10 days விட்டு உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. இன்னும் டைம் டேபிள் ரிலீஸ் ஆகலை, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ டெட்டுடைய எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஜூனுடைய கடைசியில் வருது. அப்போது B.Ed செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் ஜூன் 13 ஒரு வேளை எக்ஸாம் ஆரம்பிக்குது அப்படின்னா அடுத்த 1 வீக்கில் உங்களுடைய எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிருவீங்க. கடைசியாக உங்களுக்கு டெட் எக்ஸாம் வரும்போது நீங்கள் எழுதுறதுக்கு எலிஜிபிள். அதனால தான் B.Ed செகண்ட் இயர் படித்து கொண்டிருக்கும் மாணவர்களும் டெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு மார்க் ஷீட் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால தான் நம்ம படிக்கிற காலேஜஸ்லேயே போயிட்டு போனஃபைட் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி அதை வச்சு நம்ம டெட் எக்ஸாமுக்கு இந்த வருஷத்துக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஸோ B.Ed செகண்ட் இயரோடைய எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மேவோட முடிச்சுட்டு ஜூன் மிடில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். கூடிய விரைவில் டைம் டேபிளும் TNTEUலேருந்து நமக்கு கண்டிப்பாக கிடச்சிடும். இதே மாதிரி இன்னொரு தகவலோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். உடனுக்குடன் பள்ளி கல்லூரிகள் சம்மந்தமான அனைத்து செய்திகளையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.